புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெறும் காவலர் பணி உடல் தகுதி தேர்வை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆய்வு செய்தார். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 148 காவலர் பணி இடங்களை நேரடி நியமனத்தின் மூலம் நிரப்ப அறிவிப்பு ஆணை கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தொடர்ந்து ஆன்லைன் மூலம் 10,063 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. ஆட்சேர்ப்பு குழுவால் ஆய்வு செய்யப்பட்டு 135 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. 9,932 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. உடல் திறன் தேர்வு வரும் 12ஆம் தேதி வரை கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடக்க உள்ளது. விண்ணப்பதாரர்கள் உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் தேர்வுக்கு வரும்போது தங்களின் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, இந்திய பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் அசல் பிரதியை தவறாமல் கொண்டு வர வேண்டும். விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு உடல் திறந்த தேர்வில் மார்பளவு, உயரம், எடை பரிசோதனை நடத்தப்பட்டது. பின்னர் 800 மீட்டர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் தேர்வு நடந்தது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அவர் 800 மீட்டர் ஓட்டத்தை துவக்கி வைத்தார். பின்னர் தினமும் 1000 விண்ணப்பதாரர்கள் பங்கேற்க உள்ளனர். 11, 12 ஆகிய தேதிகளில் பெண்களுக்கான உடல் தகுதி தேர்வு நடக்கிறது.